எல்லா ப்ரெக்னென்ட் விமனும் ப்ரெக்னன்சியில் கட்டாயம் பண்ண வேண்டிய ஸ்கேன்ஸ் அண்ட் பிளட் டெஸ்ட் என்னென்ன, இது என்ன காரணத்துக்காக பண்ணுறோம் அப்படின்றதுக்கான டீட்டெயில் வீடியோ தான் இது. நான் டாக்டர் நிவேதிதா அமில்தன், ஃபர்டிலிட்டி கன்சல்டன்ட் ஃப்ரம் தி ஹைவ் ஃபர்டிலிட்டி கிளினிக். ஸோ ஜென்ரலி ப்ரெக்னன்சியை நம்ம 3 பார்ட்டாக பிரிச்சுப்போம். இதில் ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸை ஃபஸ்ட் ட்ரைமஸ்டர்னும், செகண்ட் 3 மந்த்ஸை செகண்ட் ட்ரைமஸ்டர்னும் அண்ட் லாஸ்ட் 3 மந்த்ஸை தேர்ட் ட்ரைமஸ்டர்னு சொல்லுவோம். ஸோ இதில் ஒரு பீரியட்லையும் ஒரு சில டெஸ்ட்டு கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நம்ம பண்ணியிருப்போம். அதை நம்ம பிளட் டெஸ்ட் அண்ட் ஸ்கேன்ஸ்னு டிவைட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸில் ஒன்ஸ் நீங்கள் ப்ரெக்னன்சி ஐடென்டிஃபை பண்ண உடனே உங்களோட கைனகாலஜிஸ்ட்டை மீட் பண்ணும்போது அவங்க ஃபர்ஸ்ட் பண்ணுற டெஸ்ட்டை டிரான்ஸ்வெஜைனல் ஸ்கேன், அதாவது டேட்டிங் ஸ்கேன். இந்த டேட்டிங் ஸ்கேன் எதுக்காக பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரெக்னன்சியோட லொக்கேஷன் கரெக்டாக இருக்கா, அதாவது யூட்ரஸ்குள்ளே தான் ஃபார்ம் ஆயிருக்கா. ஏன்னா வெரி ரேராக 100ல் ஒருத்தருக்கு எக்டோபிக் ப்ரெக்னன்சியும் இருக்கலாம். ஸோ இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு டேட்டிங் ஸ்கேன் பண்ணுவாங்க. அண்ட் உங்களோட பீரியட்ஸ் படி இருக்கிற டேட்க்கும் பேபியோட க்ரோத்துக்கும் கரஸ்பாண்டிங்காக இருக்கா அப்படின்றதையும் இந்த ஸ்கேனில் செக் பண்ணுவாங்க. அண்ட் ஃபைனலி எத்தனை ப்ரெக்னன்சி இருக்குது, அதாவது சிங்கிள் ப்ரெக்னன்சியா ட்வின் ப்ரெக்னன்சியா, அதெல்லாம் இந்த ஸ்கேனில் நம்மளால் கிளியராக பார்க்க முடியும். இதை அசஸ் பண்ணதுக்கப்புறம் டாக்டர் உங்களுக்கு பேசிக்காக ஒரு சிபிசி டெஸ்ட், அதாவது கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் சஜஸ்ட் பண்ணுவாங்க. இதில் உங்களோட ஹீமோகுளோபின் லெவல்ஸ், இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருக்கா, பிளேட்லெட் கவுண்ட், இந்த மாதிரி மல்டிபிள் பேராமீட்டர்ஸ் பார்ப்பாங்க. அண்ட் உங்களோட பிளட் குரூப் பண்ண சொல்லி அட்வைஸ் பண்ணுவாங்க. இந்த பிளட் குரூப்புன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் பாசிட்டிவ் பிளட் குரூப் இருக்கும்போது ஒன்றும் இஷ்யூஸ் கிடையாது. பட் ஒருவேளை உங்களுக்கு நெகட்டிவ் பிளட் குரூப் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஃபர்தர் டெஸ்டிங் அண்ட் எக்ஸ்ட்ரா கேர் அண்ட் ப்ரெக்னன்சி தேவைப்படும். ஆடட் டு திஸ் ஒரு தைராய்டு டெஸ்ட்டும் சுகர் டெஸ்ட்டும் ரொட்டீனாக உங்களோட ஃபர்ஸ்ட் விசிட்டில் டாக்டர் அட்வைஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் நிறைய பேருக்கு சுகர் அண்ட் தைராய்டு இருக்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. சர்ப்ரைசிங்காக இந்த ஃபர்ஸ்ட் விசிட்டில் நம்ம பண்ணும்போது தான் தே வில் ஐடென்டிஃபை தட் தே ஹேவ் தீஸ் ப்ராப்ளம்ஸ். ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸில் தைராய்டு லெவல்ஸ்ன்றது பேபியோட பிரெயின் டெவலப்மெண்ட்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை நம்ம ஏர்லியாக கரெக்ட் பண்ணும்போது பேபிக்கு யூஸ்வலி எந்த ப்ராப்ளமும் இருக்காது. அதே மாதிரி சுகர் கண்ட்ரோலுமே ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த 3 மந்த்ஸில் தான் பேபியோட ஆர்கன்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த டைமில் சுகர் கண்ட்ரோல் இல்லைன்னா சம்டைம்ஸ் பேபிக்கு ப்ராப்ளம்ஸ் வரதுக்கான ரிஸ்க் இருக்கும், இல்லை அபார்ஷன் ரிஸ்க் இருக்குன்றதுனால இந்த 3 டெஸ்ட்டும் அட் யுவர் வெரி ஃபர்ஸ்ட் விசிட் பண்ண சொல்லுவாங்க. ஆடட் டு திஸ் உங்களோட பிளட்ல இன்ஃபெக்ஷன் இருக்கா அப்படின்றதுக்கு வைரல் மார்க்கர்ஸ், அதாவது ஹெச்ஐவி, விடிஆர்எல், ஹெச்பிஎஸ்ஏஜி, இந்த மாதிரியான டெஸ்ட்டும் சஜஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் இது யூஸ்வலி பார்ட்னர்ஸ்க்கு பண்ண சொல்லுவாங்க. அண்ட் ஒரு யூரின் ரொட்டீன் அண்ட் கல்ச்சர் டெஸ்ட்டும் கம்ப்ளீஷன் சேக்குக்கு பண்ண சொல்லுவாங்க. பிகாஸ் சம்டைம்ஸ் ஏதாவது யூரினரி இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் ப்ரெக்னன்சியில் நம்ம அதை ஏர்லியாக ட்ரீட் பண்ணுறது பெட்டர். ஸோ ஒன்ஸ் யூ கம்ப்ளீட் யோர் ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ், செகண்ட் ட்ரைமஸ்டரோட ஸ்டார்டிங்கில் பண்ணுற ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஸ்கேன் தான் என்டி ஸ்கேன். இந்த என்டி ஸ்கேனுங்கிறது பேபியோட பிரெயின் டெவலப்மெண்ட், அதாவது பேபிக்கு டவுன் சிண்ட்ரோம் இந்த மாதிரியான மென்டல் ரிட்டார்டேஷன் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படின்றதுக்கான ஸ்க்ரீனிங் ஸ்கேன். அப்படின்னா என்னன்னா ப்ரெக்னென்ட் பேஷண்ட்ஸ் எல்லாரும் இந்த ஸ்கேனை கட்டாயம் பண்ணியிருக்கணும். இந்த என்டி ஸ்கேனோட சேர்த்து டபுள் மார்க்கர் அப்படின்னு ஒரு பிளட் டெஸ்ட்டும் யூஸ்வலி நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ இந்த ஸ்கேன் அண்ட் பிளட் டெஸ்ட்டை கம்பைன் பண்ணி ஒரு ரிஸ்க் உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுப்பாங்க. இந்த ரிப்போர்ட்டில் உங்களுக்கு லோ ரிஸ்க் அப்படின்னு வந்துச்சு, then we can be 85 to 90% sure that the pregnancy is safe and major-ஆ எந்த ப்ராப்ளம்ஸும் இருக்காது. பட் சம்டைம்ஸ் ஒரு சில பேஷண்ட்டுக்கு இந்த டெஸ்ட்டில் ஸ்க்ரீன் பாசிட்டிவ் இல்லை ஹை ரிஸ்க் அப்படின்னு வந்துச்சுன்னா இட் மீன்ஸ் தட் த ரிஸ்க் இஸ் ஸ்லைட்லி ஹை. பட் ஆனால் வெறும் இதை வச்சு மட்டும் பேபிக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரீன் பாசிட்டிவ்னு வரவங்களுக்கு ஃபர்தர் கன்ஃபர்மேஷனுக்கு they will either suggest a NIPT or amniocentesis depending on their risk level. Once in the NT scan முடிஞ்சது அப்படின்னா most of your pregnancy symptoms are better and usually you will be very comfortable. செகண்ட் ட்ரைமஸ்டரில் மேஜராக நம்ம எந்த பிளட் டெஸ்ட்டும் சஜஸ்ட் பண்ண மாட்டோம் unless or until you have any specific symptoms. சில பேர் இந்த NT ஸ்கேனை மிஸ் பண்ணியிருந்தாங்க, they come late for pregnancy checkup அப்படின்னா then we do what is called as an early anomaly with a quadruple marker. இதுவுமே 80% அளவுக்கு பேபிக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கா அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ண ஹெல்ப் பண்ணும். பட் யூஸ்வலி இட் இஸ் பெஸ்ட் டு கெட் த என்டி ஸ்கேன் டன் வித்தவுட் மிஸ்ஸிங். ஸோ யூஸ்வலி செகண்ட் ட்ரைமஸ்டர் முடியும் போது, அதாவது 20 வீக்ஸில் பேபியோட ஆர்கன்ஸ் எல்லாம் டு அன் எக்ஸ்டென்ட் கம்ப்ளீட்டாக ஃபார்ம் ஆயிருக்குன்றதுனால இந்த டைமில் பண்ணுற இம்பார்ட்டண்ட்டான ஸ்கேன் தான் அனாமலி ஸ்கேன்.
இந்த அனாமலி ஸ்கேனில் பேபியோட ஆர்கன்ஸ் எல்லாம் டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணி ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அதாவது பிரெயின், கழுத்து, முதுகெலும்பு, ஃபேஸில் இருக்க ஸ்ட்ரக்சர்ஸ், லங்ஸ், ஹார்ட்டு, கிட்னி, கை, கால் இதெல்லாம் கரெக்டாக ஃபார்ம் ஆயிருக்கான்றதை பார்ப்பாங்க. ஒரு சில ஹை ரிஸ்க் ப்ரெக்னன்சி, அதாவது டயபெட்டிஸ் இருக்கு, இல்லை சம்டைம்ஸ் ஐவிஎஃப் மூலமாக கன்சீவ் ஆயிருக்காங்க அப்படின்னா டாக்டர்ஸ் சில பேஷண்ட்டுக்கு ஃபீட்டல் எக்கோ, அதாவது பேபியோட ஹார்ட்டை டீட்டெயிலாக ஸ்க்ரீன் பண்ணுற ஒரு டெஸ்ட்டை சஜஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் இது யூஸ்வலி 24 வீக்ஸில் பண்ணுவாங்க. ஸோ பிட்வீன் 20 to 24 வீக்ஸு ப்ரெக்னன்சியில் வர டயபெட்டிஸ் இதெல்லாம் வரத்துக்கான ரிஸ்க் அதிகமாக இருக்குன்றதுனால GTT டெஸ்ட், அதாவது குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட், ப்ரெக்னன்சினால நம்மளுக்கு சுகர் வருதான்னு பார்க்குற பிளட் டெஸ்ட்டும் அரௌண்ட் 5 to 6 months உங்களுக்கு பண்ண சொல்லுவாங்க. ஒருவேளை உங்களுக்கு ப்ரீ எக்ஸிஸ்டிங் டயபெட்டிஸ் இருக்குது அப்படின்னா டெஃபினெட்லி நம்ம GTT டெஸ்ட் பண்ண மாட்டோம். அண்ட் உங்களோட ப்ரீ எக்ஸிஸ்டிங் டயபெட்டிஸை ஃபாஸ்டிங் PPBS மூலமாக டாக்டர்ஸ் மானிட்டர் பண்ணிப்பாங்க. அண்ட் ஒன்ஸ் யூ ஃபினிஷ் திஸ் 2 trimesters அண்ட் இந்த 3rd trimester நம்ம பார்க்க வேண்டிய இம்பார்ட்டண்ட்டான விஷயம் பேபியோட growth அண்ட் blood supply. ஸோ யூஸ்வலி 28 வீக்ஸில் டாக்டர்ஸ் growth ஸ்கேன் சஜஸ்ட் பண்ணுவாங்க. இஃப் அட் ஆல் ஏதாவது growth கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது, இல்லை நம்ம ஹை ரிஸ்க் ப்ரெக்னன்சி லைக் டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் இதில் இருக்கும் அப்படின்னா அலாங் வித் growth ஸ்கேன் டாப்லரும் நம்ம பண்ணுவோம். டாப்லருன்றது பேபிக்கு போகிற ரத்த ஓட்டம்லாம் சரியாக இருக்கான்னு பார்க்குற ஒரு ஸ்கேனு. ஸோ இந்த growth ஸ்கேன் 28 வீக்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் ரெகுலர் செக்அப் போகும்போது ஜஸ்ட் பை அசஸ்மெண்ட் தே வில் நோ வெதர் த பேபி இஸ் க்ரோயிங் fine. and ஒருவேளை இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மேபி ஒன்ஸ் இன் 4 weeks ஆர் ஒன்ஸ் இன் 6 weeks growth scan ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருக்கும், பட் நாட் ஆன் அ ரெகுலர் பேசிஸ். சம்டைம்ஸ் ட்வின் ப்ரெக்னன்சிஸ் இருக்குது அப்படின்னும் போது நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக growth scans பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இதில் ஒரு ட்வின் அதிகமாக வளர்கிறதுக்கும் ஒரு ட்வின் கம்மியாக வளர்கிறதுக்கான ரிஸ்க்கும் இருக்கும். அண்ட் இதெல்லாம் நம்மளால் ஸ்கேன் மூலமாக மட்டும்தான் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ த்ரூ அவுட் யோர் ப்ரெக்னன்சி இந்த டெஸ்ட் எல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னா 80 to 90% of the time your delivery will be smooth and mostly it will be uncomplicated. But despite all this, there can be some surprises and challenges during delivery, which is a very rare case. So முடிஞ்ச வரைக்கும் உங்களோட pregnancy checkups கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. and if at all உங்களோட doubts ஏதாவது இருந்துச்சுன்னா you can ask in the comment section.